இந்த நாளில் தேவனுடைய செய்திக்கு நேராக கடன் செல்வோம். செய்தியின் தலைப்பு கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளக்கூடியதாக. சங்கீதம் 32:10 நாம் வாசிக்கும் போது கர்த்தரை நம்பி இருக்கிறவரையோ அவர் கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வாசிக்கும். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தை நம்புகிறவர்களுக்கு கிருபை போதனை அவர்களை சூழ்ந்து கிருபை இருந்தால் நம்ம என்ன முடியும்? பாதுகாக்கப்பட முடியும், தப்புவிக்கப்பட முடியும், நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். கிருபை நமக்கு எப்போதும் தேவை. கிருபை தான் ஆபத்துல நிர்வாசித்த ஆபத்து காலத்தில் ஜெபத்தை கேட்பாராக. ஆபத்து காலத்தில் ஜெபத்தை கேட்கணும்னா கிருபை வேணும். என்ன வேணும்? கிருபை இருந்தால் தான் அந்த ஜெபத்தை கேட்பார். கிருபை இல்லாமல் ஜெபத்தை கேட்க முடியும். அதனால கிருபை வேணும். அதுதான் சோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று வாசிக்கிறோம். கிருபை சோத்திரமான நல்லா சோத்திரம் பண்ணி துதித்து பாடி அந்த ஒரு ஆராதிச்சுட்டு நம்ம கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் கிருபைகள் உங்களுக்கு கிடைச்சிடும். சோத்திரத்தினால துணினால ஆண்டவர்கிட்ட அனுபவம் பாடி மைமைப்படுத்தும் போது கொஞ்சம் கிருபைகள் இறங்கி வரும். அப்ப நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஜெபம் பரலோகத்துக்கு போகும். அல்லேலூயா. ஆமா, ஜெபம் இறங்கி வரணும், கிருபை இறங்கி வரணும். ஜெபம் எங்க போகும்? ஏறி போகும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த போது வெறுமையாய் வரு, வெறுமையாய் வரு. குழந்தையாக வந்தாலும் அவர் எப்படி வந்தாரா? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வந்தார். அல்லேலூயா. பெருமையாக கிருபையை ஏராளமான தேவனத்தில் பெற்று கொண்டு வந்தார். அல்லேலூயா. சத்தியத்தை பெற்று கொண்டு வந்தார். ஏராளமான கிருபையை மக்களுக்கு அள்ளி வழங்கினார். அல்லேலூயா. 3 வருஷ ஊழியத்தில் ஏராளமாக கொடுத்து சிலுவையிலும் அந்த கிருபையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ரட்சிப்பு பெரிய கிருபை, அபிஷேகம் பெரிய கிருபை, ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்தது பெரிய கிருபை, வழிநடத்துவது பெரிய கிருபை. அல்லேலூயா. கிருபையை நீங்க பார்க்க முடியும். கிருபையை என்ன செய்யணுமா? பார்க்க முடியுதா? முடியும். ஒரு பெரிய ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் பிரசங்கம் பண்றார். அவர் ஒரு நாஸ்திகர். அவரோட தலைவர்கள் அவங்களுடைய தேசத்தெல்லாம் புகழ்ந்து பேசுற கடவுள் இல்லை. இப்ப நீங்க இருக்கிறீங்க, அவர் சொல்ற கடவுள் இல்லை, நீங்க இருக்கிறீங்க, உங்களை பார்க்கிறேன், அதனால நீங்க இருக்கிறீங்க, நீங்க இருக்கிறீங்க, உங்களை நான் பார்க்கிறேன், நம்புறேன். இந்த எதிர்க்க இருக்கிற மரத்தை பார்க்கிறேன், அது இருக்குது, அதை நான் நம்புறேன். இந்த பக்கம் ஒரு வீடு இருக்கு, அதை நான் பார்க்கிறேன், நம்புறேன், ஆனால் கடவுளை பார்க்கலையே அப்படின்னு சொல்றேன். அதனால அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்து. அப்போ ஒரு குருடன் இருந்தான் அந்த கூட்டத்தில், 2 கண்ணும் தெரியாது. அவன் எழுதிட்டான், ஐயா கடவுளை நான் பார்க்கல, அதனால இல்லைன்னு சொன்னீங்க, உங்களை நான் பார்க்கல, உங்களை நான் கண்ணு இல்லை, 2 கண்ணு இல்லை, அதனால உங்களை நான் பார்க்கல, அதனால நீங்க இல்லை சொல்லுவோம். அதனால கிருபையை நம்ம உணர்ந்து கொள்ளத்தான் முடியும். தேவனுடைய நன்மைகள் ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்ம உணர்ந்து அனுபவிக்க முடியும். பார்த்து இல்லைன்னு சொல்ல முடியாது. கிருபை என்னாலும் உள்ளது. கிருபை என்னாலும் உள்ளது. என்னாலும் அந்த கிருபை இருக்கும். அதனால நீங்க அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அந்த கிருபையை என்ன செய்யறது? முதலாவதாக நம்ம பார்க்கிறோம், கிருபையை நம்ம சூழ்ந்து கொள்வதனால, கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் வாசிக்கிறோம் இல்லையா? சூழ்ந்து கொள்வதனால நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் சொல்லி பார்க்கும்போது
அக்கினி சூளையில கை காலங்களெல்லாம் கட்டி தூக்கி இறச்சுறாங்க, ஒத்துன்னு போட்டுறாங்க, தூக்கி இறந்துருவாங்க. அவ்வளவு சத்துருக்கள் இருக்கிறாங்க. அந்த ராஜா ஒரு பெரிய பொச்சிலையை செய்து வைத்திருந்தான். 60 அடி உயரமா பொச்சில, கல்லு கிடையாது, அது பொன்னான சிலை. 30 முழ அகலம், 60 முறை உயரமா, 60 அடி அளவான. தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அதை நாம் பார்க்கிறோம். எத்தனை அடி உயரம் கொடுக்கிறது பாருங்கள். 3ஆம் வசனம் இருக்கும்போது 1ஆம் வசனம், ராஜாவை தேச்சான் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து. புரியுதா? 60 முழம் உயரம், 60 முழம்னு பாருங்க. 60 முழம்னா எவ்வளவு பாருங்க. 6 முழ அகலம். இப்போதான் நம்ம என்ன பார்க்குறோம், நிறைய சாமிகளை நம்ம பெரிய உயரமா செய்திருக்காங்க சொல்லி பார்க்குறோம். அந்த அளவுக்கு நேர்வாக்கு காலத்திலேயே செய்திருக்காங்க பாருங்க, பொன்னால செய்திருக்கிறாங்க பாருங்க. அந்த சிலையா வணங்க சொல்லி சொல்றாங்க. எல்லாரும் வணங்கணும். தாழ கழிந்து பணங்களைனா அக்கினி சூளையில போடுவோம் சொல்லி உத்தரவு போட்டாங்க, பிறப்பிச்சுட்டாங்க. அது லட்சியமா அமைக்கப்பட்டுச்சு, அது உறுதிப்படுத்தப்பட்டுச்சு, அதை மாற்ற முடியாது. அதனால சாதாரணமா எல்லாரும் வந்து என்ன பண்றா, போக மாட்டேங்கிறான். ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால ஆண்டவரையே நம்பி எழுதுறான். ஆண்டவரை நம்புகிறவருடைய பெருமை சொன்ன மாதிரி அந்த அக்கினி சூளையில போட்டாங்க. அந்த கட்டுக்கட்டெல்லாம் கட்டி கையில் வச்சு கட்டி தூக்கி போட்டாங்க. ஆனால் அந்த கட்டுகள்லாம் வந்துருச்சு, அவங்களுக்கு ஒரு சேதமும் ஏற்படலை. அல்லேலூயா. ராஜா வந்து பார்க்குறாரு. ராஜா வந்து என்ன போட்டீங்களா, நீங்க சாம்பலாயிட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்குறாரு. வந்து பார்க்குறாரு ராஜா, அப்படி சுட்டு போகிறாங்க. அக்கினி சூளையில பார்த்தா 3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. அங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர். போட்டது 3 பேர், இருக்கிறது 4 பேர். அப்போ ராஜா கேட்குறாங்க, எத்தனை பேர் போட்டீங்க? 3 பேரை போட்டுறோம் அப்படிங்க. அப்போ 4வது ஒருத்தர் நிற்கிறாருப்பா, அவருடைய சாயனா தேவ குமாரனுடைய சாயை ஒப்பா இருக்குது அப்படிங்கிறது. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறத பார்க்குறேன். இந்த முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கிறத பார்க்குறேன். அதனால சொல்றாரு, தேவகுமாரனை போல இருக்கிறாரு. அப்பாங்க அந்த பயங்கரமான தீ 7 மடங்கு சொல்றாங்க. 7 மடங்கு அவ்வளவு சத்துருக்கள் ரொம்ப பெரியட்டாங்க. கங்கையில் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனங்கள் யூதர்களை வெறுத்தார்கள். இவர்கள் யூத குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்ததுனால, இவர்கள் தேவனை வணங்குகிறதா இருந்ததுனாலையும் ரொம்ப பகைத்தாங்க, ரொம்ப பகைகள் ஏற்படுச்சு. அதனால என்ன செய்யறாங்க, கையில போட்டு கட்டி ராஜா போராடி, நீ உத்தரவு இல்லையா அது நிறைவேற்றும் என்று சொல்லி அக்னியில போட்டாங்க, தூக்கி போட்டாங்க. அந்த போட்டவங்க அக்னி என்ன அவங்களே எரிச்சிட்டான் பாருங்க. அந்த அக்னியின் வேகம் பயங்கரமான வேகமா இருந்ததுனால போட்டவங்களே செஞ்சாங்க. அக்னி பக்கத்தில் போட்டாங்க, அவங்க அதை வந்து அடிச்சு அவங்க செஞ்சு போறாங்க. பாருங்க எவ்வளவு உஷ்ணம் பாருங்க உங்களுக்கு. ஆனால் ஆண்டவருடைய கிருபை அவர்களுக்கு மேலே இருந்ததுனால கிருபை சொல்ந்து கொண்டது. அல்லேலூயா. இந்த கரண்ட்ல ஏறுற போது பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கரண்ட் சப்ளைட்டா இருக்கும். அப்போ ஒரு உரம் போட்டுருப்பாங்க, போட்டுட்டு ஏறி அதை பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் அழிவு இல்லை, அழிவு இல்லை. அதுபோல கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுது. அல்லேலூயா. இரும்பு கவசம் போல அவங்களை சூழ்ந்து கொள்ளுது. அல்லேலூயா. அதனால உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு. இந்திரா காந்தி அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு ஆண்டோட கிருபை என்ன கிருபை இல்லாததுனால இரும்பு கவசம் போட்டுருந்தாங்க அவரோட மாதிரிலாம். ஆனாலும் சுட்டுட்டாங்க. என்ன செய்றாங்க,
சுட்டுட்டாங்க இல்லையா? இரும்பு கவசத்தினால ஒரு பாதுகாப்பு கிடைச்சதா? எதுவுமே உங்களை பாதுகாப்பு கிருபைதான் பாதுகாப்பு. பிரளய சொல்வோம் கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது. என் கிருபையே 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 உன்னை இந்நாள் வரையும் காத்தது. என் கிருபையே கிருபையே. அல்லேலூயா. நம்ம எல்லாம் பார்த்துருந்தாங்க, சத்துருக்கள்லாம் சுட்டின்னு பார்த்துருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் இல்லாம போயிடுவாங்க, தொடர்ந்தாங்க, அழிந்தாங்க. சாம்பல் தான் வரும். நம்ம என்ன வரும்? சாம்பல் தான் நம்ம கூட்டி அடி வெளியே போடணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. அவங்க 3 பேரும் உயிரோட வர்றாங்க. அல்லேலூயா. சாம்பல் வரல, என்ன வர்றது பாருங்க. ஆண்டவர் கூட இருந்ததுனால, ஆண்டவருடைய கிருபை இருந்ததுனால சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவேன் சொல்றது வர அவருடைய சிங்காரமாய் நடந்து வெளியே வர செய்தார். அல்லேலூயா. கிருபைகள் கிருபைகள். அல்லேலூயா. கிருபை தான். இரண்டாவது நாம் கடந்து சொல்றோம், கிருபையினால் அதிகாரிகளுடைய தயவு கிடைக்கும். அதிகாரிகளுடைய தயவு நமக்கு தேவை. உலகத்திலே வாழும்போது நமக்கு வேலை நிமித்தமாக எந்த ஒரு காரியத்துக்கானாலும் அதிகாரிகளை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப அதிகாரிகளுடைய தயவு நமக்கு கிருபைகள். அந்த கண்ணில் தயவு கிடைக்கிறது கிருபைகள். ஆதியாகமம் 19:21 வாசிக்கிறோம். கர்த்தரோ யோசேப்போடே கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். புரியுதா? சிறைச்சாலை தலைவன் வந்து பயங்கரமான சிறைச்சாலை தலைவன் பயங்கரமான இருப்பான். ரொம்ப குட்டியவன தான் போடுவாங்க, ரவுடியத்தை போடுவாங்க. ஏன்னா அவங்களை அடிச்சு அவங்களை என்ன செய்ய முடியும்? நிமிர்த்தி கைகளை நிமிர்த்தி அவங்க வேலை வாங்கி அவங்க நல்ல தண்டனைகள்லாம் கொடுத்து சாப்பாட்டை குறைச்சி தண்ணியை குறைச்சி அடியடின்னு அடிச்சு மிதிமிதியை மிதிச்சு உதச்சி அவங்கள ஒரு வழியாக்கி சரிபடுத்த முடியும். உடனே சொல்லுவோம் இல்ல சரிபடுத்த. அதனால சிறைச்சாலை தலைவன் தான் பயங்கரமான இருப்பான். முகத்தை பார்க்கவே முடியாது. ஆனால் அந்த கிருபை யோசேப்புக்கு இருந்ததுனால அந்த அதிகாரிகள் எல்லாம் தயவு கிடைச்சது. உடனே சொல்லுவேன் தயவு கிடைச்சது கிருபை இருந்ததுனால. உதாரணம் வைக்கிற தேவன் என்ன பண்ணாங்க? அவன் மேல் கிருபை வைத்தார். சிறைச்சாலையை போட்டாங்க. அதில் ஆண்டவர் என்ன பண்றாரு? கிருபை வைக்கிறார். என்ன வச்சாரு? அவங்க யோசேப்பை உள்ள வச்சுட்டாங்க. ஆண்டவர் கிருபை உள்ள வச்சுட்டாங்க. கிருபையா உள்ள வச்சுட்டாங்க. அதனால நீங்கள் இந்த நிலைமை இருந்தாலும் உங்கள் மேல் ஆண்டவருடைய கிருபை வைத்து விட்டார்கள். எல்லாமே நல்லா நடக்கும். அல்லேலூயா. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அப்ப சிறைச்சாலையில என்ன பண்ணான்னு சொல்லி தாவீதை வைத்து எழுதுகிறார். ஆவியானவர் மூலமாக தாவீதுக்கு வெளிப்படுத்துகிறார். சங்கீதம் 105:17 நாம் வாசிக்கிறோம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டார். அவன் கால்களை விழுந்து போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணம் எருமையில் அடைபட்டிருந்தது. 19 வசனத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் அவருடைய வசனம் அவனை உடம்பிட்டது. அவனுடைய வார்த்தைகள் நம்ம உடம்பிடக்கூடியவாறு உடம்பிடு. அவனுடைய வார்த்தைகள் உடம்பிட்டுதான் ஆசீர்வதிக்குது. உடம்பிட்டுறோம். தேவனுடைய வார்த்தைகள் நம்ம உடம்பிடு. நம்ம ஆடிவரே என்ன செய்யுது? கரட்டி தனித்தனியா வச்சிடும். வச்சு எல்லாத்தையும் செக் பண்ணி
எல்லாம் நல்லா கரெக்டா இருக்கா? கொஞ்சம் மாட்டி ஒரு ஐயா சொல்லுங்க. அதனால ஆண்டுடைய வார்த்தைகளை உங்களை பிடிச்சி புடுங்கி எடுத்து என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் பசுத்தப்படுத்தும். அல்லேலூயா. எல்லாம் சரிப்படுத்தி மறுபடியும் மாற்றிருக்கிறோம். யோசேப்பு அக்பர் ஆகியோரை பிடிச்சி எடுத்து சிறைச்சாலையில ஜீவனோடு தான் இருக்கு. அதுவும் எங்க இருக்குதான்? இரும்பில் இருக்கும். எங்க இருக்குது? இரும்புக்குள்ள அந்த இருதயத்தை துடிச்சு வச்சுட்டாங்க. அவ்வளவு அட்டை, அவ்வளவு தண்டனைகள். யோசேப்பு ஒரு பாவமும் செய்யல. ஆண்டுடைய வார்த்தைகள் அப்படி குடமிடுது. ஒரு தகுமாட்டே ஏன் எனக்கு வியாதி வந்தது, ஏன் எனக்கு கஷ்டம் வந்தது, ஏன் எனக்கு பாட்டு வந்தது, ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று சொல்லி கேட்கலாம். அது என்னது? ஆண்டுடைய வார்த்தை ஒன்று என்ன பண்ணுது? உடம்பிடுது. உடம்பிடுது. ஆனால் அந்த சூழ்நிலையில அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சொப்பனங்கள் அதான் என்ன செய்யணும்? நிறைவேற வேண்டியதற்கு வசனம் கொண்டாட வேண்டியது. ஆனால் நமக்கும் யோசேப்பு முன்னக்கூடியே சொல்லிட்டார். சின்ன வயசுலேயே சொல்லிட்டார். உனக்கு அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், நீ உன்னை வைப்பேன், அம்மா அப்பா கூட வந்து உன்னை வணங்கும்படி செய்வேன், சகோதரன்லாம் வந்து உன் கால் விடுவாங்க, எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனால் நிறைவேற்றுவதற்கு பல காலங்கள் கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. அவர் சிறைச்சாலையில யோசேப்பு போடப்பட்டு அந்த வசனம் புறமிட்டு அது பிறகுதான் அந்த சொப்பனம் நிறைவேறுது. அல்லேலூயா. இல்லையா? ஆனால் உங்களுக்கும் சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். அது நிறைவேறுவதற்கு கொஞ்சம் காலம் தாமதமாகும். தாமதித்தாலும் காத்து அதை செய்யலாம், நிறைவேறும். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. தாமதித்தாலும் காத்து. அதனால யோசேப்பு சிறைச்சாலையில 3 வருஷம் போத்திபார் அரண்மனையில பொறுமையாக இருந்தான். அங்கேயும் ஆண்டுடைய வசனம் புறப்பட்டது. பரிசுத்தமாக இருக்கிறாரா, பரிசுத்தமா இல்லையான்னு சொல்லி போத்திபாருடைய மனைவி மூலமாக ஆண்டவர் ஒரு சோதனையை அனுப்பினார். சோதனையை அனுப்பினார். அந்த பரீட்சையில, அந்த சோதனையில வெற்றி பெற்றார். அல்லேலூயா. வெற்றி பெற்றார். அப்புறம் பார்த்தாரு, ஆபத்து சிறைச்சாலைக்கு போட்டாரு. சிறைச்சாலையில 10 வருஷமா போட்டு அவனை அணிவராக்கு பிடிச்சி 10 வருஷம் அவனுக்கு புடமுறார். 10 வருஷம். நம்ம ஒரு நாள் ஜபத்தை கேட்கறதுனால என்ன செய்யலாம்? மனங்கரம் முக்குறோம், குறை சொல்றோம். ஆண்டவர் என்ன செய்யறாங்க? ஒருத்தர் அரசாங்கத்தில் ஒரு நல்ல வேலையில் இருந்தார். அப்படி வேலையில் இருக்கும்போதே எல்லாருக்கும் தெரிந்து வயசாயிட்டு ரிட்டையர் ஆகிட்டார். ஆனால் அவருக்கு பார்த்தோம், என்னடா நம்ம ரிட்டையர் ஆகிட்டாங்க, மாதம் சம்பளம் முடியாது, என்னடா இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒரு ஆண்டோட பிள்ளைகள் அவர் என்ன ஒரு டைரி ஒன்று, புதிய டைரி ஒன்று எடுத்து எழுதினார். ஆண்டவர் இந்த வருஷத்தில் எனக்கு தீமை செய்தார். என்ன செய்தார்? தீமை செய்தார். இந்த வருடம் எனக்கு ஆசீர்வாதமான ஆண்டு அல்ல, எனக்கு தீமையான ஆண்டு தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு மேல எழுதி கீழே எழுதுறாங்க. எனக்கு ரிட்டையர்டு கொடுத்து விட்டார். ரிட்டையர்டு கொடுத்து விட்டார். அது ஒரு தண்டனை, தீமை. அப்புறம் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்க. ஆபரேஷன் ஒன்று நடந்தது. அதுவும் தீமையா? தீமை. அப்புறம் நாங்கள் குடும்பமாக காரில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது ஒரு தீமை. இப்படி எழுதி வச்சுட்டு அப்படியே சேலையை சாஞ்சி அப்படியே தூங்கிட்டேன். தூங்கின பிறகு மனைவி வர்றாங்க. என்ன ஐயா தூங்குறாரு,
கீழே எழுதுனான். ஆண்டவர் உங்களுக்கு ரிட்டையர்ட் கொடுத்தது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் தினமும் காலையில் இருந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அது மேனேஜர் வருவான்னு சொல்லி பயந்து வேலைக்கு ஓட்டிய. இப்போ அதிலிருந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க அடிமையானில உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. இப்போ நீங்க சுயாதீனமா இருக்கிறீர்கள். இப்போ நீங்க நல்ல ஆண்டவரை துதிக்கலாம். பைபிள் கூட படிக்காம போவீங்க. டைம் தானே. இப்போ பைபிள் படிக்கலாம். இப்போ நல்லா சோத்திரம் பண்ணலாம். பாட்டு படிக்கலாம். பைபிள் வாசிக்கலாம். ஆண்டவர் ஊழியமும் செய்யலாம். நம்ம ரிட்டையர் ஆனா அவ்வளோ ஆசீர்வாதம். அவர் எழுதிட்டுருக்காங்க. அவர் ஆப்ரேஷன் நடந்தது. அது பெரிய ஆப்ரேஷன் என்று சொல்லி அதிகமாக செலவாகும் என்று டாக்டர்கள் சொன்னார்கள். ஜெபம் பண்ணினதுனால டாக்டர் அந்த ஆப்ரேஷனை ஒரு மைனர் ஆப்ரேஷனாக கொஞ்ச செலவிலே முடித்து கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம நன்மை செய்தார். ஆமா, இது ஒரு பெரிய கிருபையினால நடந்தது. யாருடைய கிருபை? அப்புறம் என்ன நடந்தது? ஆக்சிடென்ட். பெரிய ஆக்சிடென்ட். குடும்பமே பலியாகிற சூழ்நிலையில கர்த்தர் அந்த ஜெபத்தினால அவருடைய கிருபையினால சின்ன ஆக்சிடென்டாக அதை என்ன செய்தார்? ஆக்கி எங்களை காப்பாற்றினார். இப்படி இந்த வருஷத்துல ஆண்டவர் நன்மைதான் செய்தார், தீமையே செய்யல. அல்லேலூயா என்று அவருடைய எழுதி வைத்தார். அதேலா வரும் பெரிய பாடல். இந்த சாதாரண அர்த்தம் சொல்லப்பட்ட மாதிரி பெரிய சோதனைகள் தான் வரும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? எல்லாத்தையும் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அதனால எல்லாத்தையும் மாற்றிதான் திரும்ப எல்லாம் மாறும். அல்லேலூயா. அவன் பெருசெல்லாம் சின்னதாயிடும். அல்லேலூயா. இந்தியாவின் அப்போஸ்தலர் என்று சொல்லி சாது சுந்தர் சிங்கை குறித்து சொல்வார்கள். அவர் இந்தியாவின் ஒரு அப்போஸ்தலனாக அவர் ஓடியோடு ஊழியத்தை செய்து நிறைய சபைகளை ஸ்தாபித்தார். இமயமலை அடிவாரத்தில் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு சுவிசேஷத்தை அவர் சொல்கிறவராக இருந்தார். அப்படிப்பட்ட நாட்களிலே எதிரிகளும் அவருக்கு இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? இவரை ஒரு நாள் பிடித்து அடித்து உதைத்து நொறுக்கி கையாலே அவரை கட்டி ஒரு பாலம் கிணத்துல போட்டாங்க. பாலம் கிணத்துல மாலை நேரம் அப்படியே இரவாய் அப்படியே அவர் ஒரு கண்ணிலே சாய்ந்து வந்து அப்படியே சோத்திரம் பண்ணிட்டே இருந்தார். திடீரென்று ஒருவர் வந்து ஒரு கயிறை கீழே இறக்கினார். இறக்கி சாது சுந்தர் சிங் இந்த கயிறை இருக கட்டிக்கொள் அப்படின்னு சொன்னார். ஒரு இருக பிடித்துக் கொண்டார். கயிறை அவர் மேல தூக்கி விட்டார். அல்லேலூயா. தூக்கி விட்டுட்டு அதை முதுகில தட்டி கொடுத்து ஒரு அப்படி ஆசீர்வதிச்சுட்டு மறைஞ்சிட்டார். கயிறும் மறைஞ்சிருச்சு, அவரும் மறைஞ்சிட்டார். அப்பதான் சாது சுந்தர் சிங் உணர்ந்தார், இது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. தேவன் என் மேல் வைத்த கிருபையினால தூதரை அனுப்பி என்னை விடுவித்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லித்தான் சகித்து வாசிக்கிறவங்க உன்னதமாவுடைய மறைவில் இருக்கிறவன் உன்னதமாவுடைய மறைவில் இருந்தாரா திருவிழா உங்களுக்கு இருக்கும். அல்லேலூயா. உன்னதமாவுடைய மறைவை விட்டுட்டீங்க கிருபை இல்லாமல். அது எழுதலாம். தூதன் உங்களை என்ன சொல்றாங்க? பாதங்கள் கல்லில் இருக்கிறார்களே உங்களை கைகளில் எண்ணிக்கொண்டு சாது சுந்தர் சிங்கை போய்விட்ட கரங்கள்
கிடைக்கும். ரத்தத்தின் கனி லூக்கா 1:30-31 வாசிக்கிறோம். தேவதூதன் அவரை நோக்கி, மரியாதை, நீ பயப்படா, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கற்பவதியாகி குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசுவே பெயரிடுவாயாக. கிருபை, அந்த கிருபையினால அவர் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும். அல்லேலூயா. கிருபையினால தான் கற்பவதியாகிறாள், குழந்தையும் பெற்றெடுக்கிறாள். இல்லையா? கிருபை இருந்தாதான் நிறைய பேர் குழந்தைகள் சொல்றாங்க. நிறைய பேர் நம்ம சபையிலும் குழந்தை இல்லாமல் அவர்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோம் இல்லையா? ஆகவே கிருபைகள் நிறைய ஆசீர்வாதங்கள் தடைப்படுவதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் அவருடைய பாவங்கள் தான். உங்கள் பாவங்களே நன்மையை வரவிட்டாது இருக்கிறது. பாவங்கள் நன்மை உங்களுக்கு வருது, அது வரவிட்டாம தடுக்கிறது அந்த பாவம். அப்ப நீங்க பாவத்தை அறிக்கை செய்யணும். என்ன செய்யணும்? பாவத்தை நீங்க அறிக்கை செய்யுது. அதோட நம்ம பாவி, பாவத்தை மன்னிங்க, அவரை மன்னிங்க, தப்பிதல்ல மன்னிங்கன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கும் போது உங்களுக்கு அந்த நன்மையை வரவிடுவா. அல்லேலூயா. நன்மைகள் வரும். நல்லா சிந்தித்து பாருங்க. நீ பாவத்தை நல்லா அறிக்கை செய்துட்டே இருக்கணும். பாவத்தை மன்னிங்கப்பா, ரத்தத்தை கழுவுங்கப்பா, நீ சுத்திகரிங்கப்பான்னு சொன்னாலே ஆசீர்வாதம் வந்துடும். அல்லேலூயா. இதை ஆசீர்வாதம் நீ சொல்ல வேண்டியதே இல்லை. யோசிக்கிற சரத்தாரிகளை என்ன செய்தாரோ பசுத்தப்படுத்தி பசுத்தப்படுத்தி பசுப்படுத்தி பசுத்தப்படுத்தி சிங்காசனத்துக்கு கொண்டு விட்டார். அல்லேலூயா. பசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கிற பலன் என்று எபிரேயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு பலன், அது ஒரு பலன். பசுத்தமாகுதல் ஒரு பலன். நீ பசுத்தப்படுத்துவான்னு சொல்லி நீங்கள் கேட்க வேண்டும். அல்லேலூயா. நீ பசுத்தமான நன்மைகள் வந்துடும். அப்போ ஆண்டவர் வந்து அந்த பசுத்தமான கனிகை, பசுத்தமான கனிதான். ஆனாலும் அவர் கிருபை என்ன கிருபை இருந்ததுதான் அந்த குழந்தை ஒரு ஆசீர்வாதங்கள். அதனால கிருபையினால இயேசு உலகத்துக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்ப அநேக குழந்தை இல்லாம இருக்கிறார். ஒருத்தருக்கு 40 வயசு ஆகிட்டு, 41 வயசு ஆகிட்டு. அவர் டாக்டர்கிட்ட போனாரு, யாருக்கு குழந்தைங்க 10 வருஷம் ஆகிட்டு அப்படின்னா இதெல்லாம் போனீங்க, அதெல்லாம் கொடுத்தாங்க. அந்த இதெல்லாம் கொடுத்து எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் எல்லாம். அப்போ சொன்னாரு, இனி உங்களுக்கு குழந்தை இருக்காது, அதனால நீங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப வருத்தத்தோட என்ன செய்வாங்க, வீட்டுக்கு போய் ரொம்ப கவலைப்பட்டாங்க. கவலைப்பட்ட வேதனையோடு இருந்தாங்க. ஒரு 2 நாள் கழித்து அவருடைய நண்பர் ஒருவர் அவரை சந்தித்தார். அவருக்கு ஒரு நல்ல கிறிஸ்தவராக இருந்தார். அவர் சந்தித்து அவரோட பேசினார். என்ன மாதிரி என்ன சொத்த எதாக்கா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. டாக்டர் சொல்லிட்டாருப்பா, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டாங்க. அவர் சொன்னாரு, கவலையே படாது, நான் ஒரு சர்ச்சைக்கு போறேன், பாஸ்டர் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர்களுக்கு நல்ல குழந்தையை தருவோம். அல்லேலூயா. அவங்களுக்கு ஒன்றும் அதிகமாக வயசாக இல்லை, நிச்சயம் ஒரு குழந்தை இருக்கும், வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் ஜெபம் பண்ணதுல ஒரு குழந்தைய ஆண்டு கொடுத்தாரு, சாட்சி சொன்னாங்க. அல்லேலூயா. அடுத்த வருஷத்துல சாட்சி அந்த குழந்தை கொடுத்தா கிருபையினாலே. அல்லேலூயா. கிருபையினாலே கிடைத்தது. கிருபைதான் உங்களுக்கு எல்லாத்தையும் தரும். அல்லேலூயா. ஆமா, கிருபை தரும். ஆண்டோட கிருபை தரும். கிருபை காக்கப்பான்னு கேளுங்க. அல்லேலூயா. சோதரா கிருபை உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம்
ஆவியானவருடைய உதவிகள் கிடைக்கிறது. உதவிகள் கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும் பொழுது எல்லா தடைகளையும் அவர் நீக்கி உங்களை அவர் என்ன செய்வார்? கற்பொதியாக உங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தருவதற்கு அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அப்படியே கிரியை செய்யும்போது உங்களுக்கு இருக்கிற அவமானங்கள், நிந்தைகள், குழந்தைகள் என்ன இருக்கும்? அவமானம் இருக்கும், பரிகாசம் இருக்கும், நிந்தைகள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும், எல்லாத்தையும் அவர் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களை கிரியை செய்வார். கிருபை இருக்கணும். கிருபை இருந்தாலும் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அதனால கிருபை முக்கியமான ஒரு காரியம். அடுத்த நாளாவது நம்ம கருத்து சொல்லுவோம். கிருபை நம்முடைய பிள்ளைகளை உயர். கிருபை வந்து நம்ம கூட இருந்தது சொன்னா நம்மையும் ஆசீர்வதிக்குது, பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்குது. ஹல்லேலூயா. பிள்ளைகளை உயர்த்து வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 3:6 வாசிக்கிறோம். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் ஒரு அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் நடந்து உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவனுக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவனுக்கு காத்து இந்நாளில் வீட்டிலிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தம்பி. சாலமோன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து சொல்றாரு, இந்த சிங்காசனத்தில் வீட்டிலிருக்கிற ஒரு குழந்தையை என் தகப்பனுக்கு நீ கொடுத்து. காரணம் என்ன? கிருபை. ஹல்லேலூயா. பெரிய கிருபை. பெரிய கிருபையினால் தான் அவரை ஆட்சி செய்தாரு. அவர் மன நேர்மையா நடந்தாரு, உத்தமமாய் நடந்தாரு, உண்மையா நடந்தாரு, நல்லவராய் வாழ்ந்தாரு. ஹல்லேலூயா. இப்போது அவர்கள் கொடுத்த கிருபையினாலே அவருடைய மகனாகிய எனக்கும் என்ன செய்தார்? கிருபை வளர்த்துவாரு. கிருபை என்ன செய்யுது? வாழையா வளர்த்துக்கிட்டே வருது. கிருபை ஒரு நாளும் அழிந்து போக, ஹல்லேலூயா, ஒரு நாளும் தேய்ச்சி போக இல்லாம போயிடாது. கிருபை இல்லாத இருக்கும். கிருபை இல்லாத உள்ளது. ஹல்லேலூயா. அப்ப அந்த கிருபை தாவீதோடு இருந்த கிருபை எங்க வருது? எங்க வருதுமா? மகனுக்கு வருது. இல்லையா? இந்த குடும்பத்துக்கு வருது. அப்ப உங்ககிட்ட இருக்கிற கிருபை எங்க வரும்? உங்க பிள்ளைகள் வரும். ஹல்லேலூயா. பெற்றோர்களுக்கு இருக்கிற கிருபை பிள்ளைகளுக்கு வரும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை உயரும். ஹல்லேலூயா. வாழ்க்கை உயரும். அந்த கிருபை தான் பிள்ளைகள் வாழ்க்கை உயரும். படி நிறைய படிச்சு என்ன செய்ய? வேலை இல்லாம தான் அங்கே இருக்குது பிள்ளைகள். அதனால நீங்க படிச்சு முடிச்சோன்னா வேலை கிடைக்கும். ஹல்லேலூயா. வேலை கிடைக்கும் பிள்ளைகளுக்கு. ஏன்னா கிருபை இருக்கிறதால. ஹல்லேலூயா. கிருபையை காத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, எனக்கு நல்ல கிருபையை பிள்ளைகளுக்கு தாக்கப்பா. ஹல்லேலூயா. கிருபை தருவா. கிருபை வளர்ந்து பெருகிற ஏசாயா 54:13 வாசிக்கிறோம். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. நான் வந்து சாதாரண எங்க அப்பா வந்து ஒரு சாதாரண ஒரு வியாபாரியா இருந்தேன். கடை வியாபாரம் நடத்தேன். ஒரு சாதாரண வியாபாரி மகனாகி எனக்கு கட்ட ஊழியத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய கிருபை. பெரிய கிருபை. அப்ப எனக்கு கொடுத்தாங்க கிருபையை என் மகனுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிறார். எல்லாம் ஒரு விஷயம். இது பெரிய கிருபை. ஹல்லேலூயா. அப்படியே அவனும் உயர்த்துவான். ஹல்லேலூயா. உயர்த்துவான். ஆகவே நீதிமொழி 20:7 வாசிக்கிறோம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறார். அவருக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அதனால நீங்க உத்தமமாய் நடக்கும்போது பிள்ளைகள் அதை விட உத்தமமாய் நடக்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். பாக்கியம் பெற்ற பிள்ளைகளாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமா, பிள்ளைகளாக நல்ல பிள்ளைகளுக்காக நம்ம உழைக்கிறோம், எல்லாமே செய்யறோம். பிள்ளைகள் நல்லா அப்ப கிருபை நல்லா பிள்ளைகள் நல்லா வைத்தார்.
இந்த வருஷத்திலேயே உயர்த்துவதுதான் நம்முடைய வாக்குத்தத்தமா கொடுத்தார். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவார். பார்த்தீங்களா? உயர்ந்த இடத்துல நம்ம இன்னைக்கு 4 காரியம் பார்த்துக்கிறோம். என்னெல்லாம் பார்த்துக்கிறோமா? கிருபையினாலே, கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கிருபையினாலே என்ன வரும்? அழிவு வராது.